வாயா பாட்டி பார்த்து பேசுனியா? பார்த்து பேசிட்டேன். முதல்ல அவர் கொஞ்சம் தயங்கினாரு. அந்த இடத்துக்கு 4-5 பேர் போட்டி போடுறான், ஓ இடம் இடங்கிறான், இதே எப்படி நான் வாங்குறேன்னு என்கிட்ட கேட்டாரு. அப்புறம் நமக்கிட்ட இருந்துச்சுல ரெக்கார்டு, அதெல்லாம் கிளீனா ஜெராக்ஸ் எடுத்து காமிச்சேன். ஒத்துக்கிட்டாரு. நெருக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கரை எவ்வளவு பேசுனேன்? நான் எப்படி மாமா பேசுறது? அதான் நீங்க வந்து பேசுறதா முறைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் பாயதா பேச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே? இல்ல மாமா, நீங்களும் இல்ல, அந்த இடத்து ஓனரும் இல்ல, நான் எப்படி பேச முடியும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வர, நீ எல்லா வேலையும் ஒன்னாலையும் செய்ய முடியும்னு நிரூபிச்சுட்டு வர. அந்த ஆளு கரையை முடிஞ்சா கணிசமா கமிஷன் தரேன்னு சொல்லி இருக்காருல்ல. ஆமா, ஞாயிறுக்கெல்லாம் உருகி போய் பேசிட்டு இருந்தாரு. அதை வச்சுதான் நீலாவுக்கு பெரிய இடமா பார்த்து பெருசா கல்யாணம் பண்ண வெளியே ஒரு வரனுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன். என்னது, வரனுக்கு வெளியில சொல்லி வச்சிருக்கீங்களா? ஆமா, 4 பேருக்கிட்ட சொன்னா தானே சீக்கிரம் நடக்கும். எதுக்கு மாமா வெளியில எல்லாம் சொல்லணும்? கைக்குள்ளேயே மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன மறந்துட்டீங்களா? யார சொல்ற? அதான் மாமா, செல்வம். அவனுக்கு என்ன குறைச்ச? தங்கமான பய. அவனுக்கு லீலாவை கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்? மாணிக்கத்துக்கு செலவா கொடுத்துருக்கியா, எனக்கு தனத்தை கொடுத்துருக்கியா. எங்க 2 பேரும் அவன் என்ன குறைஞ்சு போயிட்டான்? எனக்கு என்னமோ செல்வத்துக்கு லீலா கொடுக்கறதான் சரின்னு படுது. எனக்கு படல. ஏன் மாமா, என்ன காரணம் அதை சொல்லுங்க. போசு, எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம இரு. என்னால பேசாம இருக்க முடியாது. இது லீலாவோட வாழ்க்கை பிரச்சனை. நான் சொல்றதை கேளுங்க. என்ன பாரு, இந்த விஷயத்துல யார் தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, என் முடிவு மாறவே மாறாது. என்ன மாமா, பொதுவா நான் தான் விலங்கமா பேசுவேன். இப்ப நீங்க என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன காரணம் அதை முதல்ல சொல்லுங்க. வேற என்ன காரணம் வேணும்? அந்த சம்பந்தியமா என்ன திட்டுனது, என் பொண்ணை பத்தி தரக்குறவா பேசுறது, இதெல்லாம் என்னால மறக்க முடியாது. என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. செத்தாலும் இந்த சம்பந்தம் நடக்காது. என்ன மாமா இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? கட்டிக்கிட்டு வாழ போறது லீலா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒருவேளை அவ மனசுல அப்படி ராசை இருந்தா? ஏமாமா, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா எனக்கு யார் மேலயாவது விருப்பம் இருக்குன்னு? நீங்க பாட்டு போலறீங்க. என்ன லீலா? மாமா, எனக்கு எங்க அப்பாவோட பேச்சு தான் முக்கியம். தான் தோன்றித்தனமா முடிவு எடுக்கிற மாதிரி எங்களை வளர்க்கல. எங்க அப்பா யார பார்த்து எனக்கு கட்டி கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துப்பேன். கேட்டுக்கிட்டியாடா? என் பொண்ணுக்கு மெட்ராஸ் பொண்ணுக்கு மாதிரி இல்ல. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. புரியாம நீ பாட்டு கத்திட்டு இருக்கிற. ஏங்க, நீங்க எதுக்கு ஒண்ணுமே தெரியாம நடுவுல புந்து குழப்பறீங்க? அனாவசியமா எதையாவது சொல்லி அவசியம் வாங்கி கட்டிக்கணுமா? நல்லா வந்து சேர்ந்தீங்க. இத பாருங்க, எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இந்த லவ் கிவ் எல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஏய் விஜி, நீ எப்போ வந்த? ஆஸ்பத்திரி கிளம்பிட்டியா? ஆமாப்பா, கிளம்பிட்டேன். சரி வா, நீ இப்படி வா. நான் ஒரு பத்திரத்தை தரேன், அந்த பாட்டிகிட்ட கொண்ட காமி. ஏய் லீலா, கொஞ்சம் தண்ணி அரைச்சு ஊத்துறி.